என்னாச்சு ஓடுங்க? என்னாச்சு? இந்த சீர்காழி சிதம்பரம் எல்லாம் போயிட்டு வந்தேன். அங்க போன இடத்துல யாருமே கிடைக்கல, யாருமே இல்லையே. ஏன் வந்தா தொழுவீங்களா? நல்லா தொழுவீங்களா? வந்துட்டோம்பா, ஒருத்தர் கூட இல்லையாப்பா. உட்காரு, கொஞ்ச நேரம் உட்காருங்க, உட்காருங்க கொஞ்ச நேரம். அவள் தான் மழை நின்று சும்மா நல்லா கங்கை சீத்த உட்காருங்க. உண்மையே நிஜமாலுமே இது கிடைக்காதுன்னா கிடைக்கிறது பெரிய விஷயம். 5:30 மணிக்கு போய் துடிக்குதுன்னா யோசிச்சு பாருங்க. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. காய்ச்ச குளிர் வந்தா கூட உட்காருங்க. உங்க நிலைமைகளை ஒன்னா தானே உட்காருவாங்க. என்ன சொல்ற? நீங்க சீர்காழி சிதம்பரம் போன நிலையில யாரோ ஒரு அதிகமா நம்ம வீட்டுக்கு அன்னசத்திரம் வந்தாங்க. ஆமா, அப்படியா? நான் வந்தவரை உட்கார்ந்து ஒரு வேளை உணவளிட்டு போங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னார், சாமி ஆளுலாத வீட்டுல நான் அமுது உண்மையான அது அமர்காலத்துல சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நான் புருஷன் இல்லாத வீட்டுல நான் போய் கை கழுவி அமுது உண்மையான அது போர் இடத்துல சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நான் புருஷன் இல்லாத வீட்டுல கை கழுவ மாட்டேன். ஆனா ஒன்னே ஒண்ணு, ஆத்தி மரத்துக்கு ஊருக்கையில ஆத்தி மரத்துக்கு உட்காரேன். அங்க உன் புருஷனை வர சொல்லு. அவர் வந்துட்டாருன்னா நான் உடனே வந்துடும் சொல்லிட்டு ஆத்தி மரத்துக்கு போயிருக்காரு. நீ ஓட்டமா ஓடு, நான் கூட்டி வரேன். நீ ஊருக்கு எல்லாம் இருக்காரா? நீ ஓட்டமா ஓடி அவரை போய் கூட்டிட்டு வந்துரு. நான் அதுக்குள்ள அரிசுவை பேச தயார் பண்ண கூட்டாத கூட்டாத போ. சீர்காழி போகாம இருந்திருந்தா அந்த சிவனடியார உட்கார வச்சு அவரோட சோத்த போட்டு வெள்ள முடிச்சு நாம எல்லா இடத்துலயும் பார்த்து தேடி விட்டோம். ஆத்தி மரத்துல கேள்விப்பட்டேன். எங்க எவத்த உட்கார்ந்து இருக்கிறாராம்? அத்தி மரத்து அங்க எங்கடா கூட்டு போற? அடடா பகவானே, சுவாமி இந்த அன்னமாட கட்டி இந்த அம்மா அன்னமாடத்துல நாங்க தான் சாமி அமுது போட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அந்த வெங்காட்டு தங்கையோட கணவர் சிறுதொண்டன் நீதானோ? ஆமா, என்ன அன்னமரத்துக்கு வந்து அமுது சாப்பிட கூப்பிடறல்ல, இந்த சிவனடியாருக்காக வேண்டி நீ என்னென்ன சமைச்சு வச்சிருக்கிற சொல்லு பாக்கலாம். கேக்குறதுக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க சொல்லிட்டு கூட்டிட்டு. சரி, நான் சொல்லட்டுமா? சொன்னா நீங்க வந்துடுறீங்களா? சொல்லுங்கடா. சரி சாமி. கத்திரிக்காய் காய் குழம்பு அங்க செய்த கத்திரிக்காய் காய் குழம்பு சாமி. என்னுடைய அண்ணா மடத்துல வந்து கத்திரிக்காய் காய் குழம்பு வச்சிருக்கேன்னு சொல்றிய? கத்திரிக்காய் காய் குழம்பு கத்திரிக்காய் காய் குழம்பு என்பது சிவபெருமான் காதல போட்டுக்கிறார் பாரு. கவச குண்டலம், அந்த குண்டலம் அத போய் எந்த சிவனடியாராலும் சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. சாமி நான் சர்க்கார் காய் குழம்பு
கத்திரிக்காய் காய் குழம்பு என்பது ஆதிசிவன் காதல அணிந்திருக்கிறார கவச குண்டலம். அதை சாப்பிட மாட்டேன். காய் குழம்பு சமைச்சு வச்சிருக்கிறேன். காய் குழம்பு பரமேஸ்வரன் சிரம், பரமேஸ்வரன் தலைய போய் எந்த சிவனடியாராவது சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டேன். முடியாது. புடலங்காய் காய் குழம்பு சமைச்சு வச்சிருக்கிற சுவாமி. புடலங்காய் காய் குழம்பு என்பது ஆதிசிவன் பெருங்குடல். அத போய் யாராவது சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டேன். பூசணிக்காய் காய் குழம்பு. பூசணிக்காய் என்பது ஆதிசிவன் வயிறு. அதை போய் சாப்பிடுவாங்களா? அதையும் சாப்பிட மாட்டேன். சிவனுடைய தொப்பையாகும். முருங்கைக்காய் காய் குழம்பு என்பது ஆதிசிவன் சடாமுடி. அதையும் சாப்பிட மாட்டேன். சாமி வெண்டைக்காய் காய் குழம்பு வைத்திருக்கிறேன். வெண்டைக்காய் காய் குழம்பு சிவபெருமான்
கை விரல் அத போய் சாப்பிட மாட்டாங்க எந்த சிவனடியாருமே. நான் இத்தனை காய்கறி எல்லாம் நான் சமைத்து வைத்திருக்கிறேன், எல்லாமே சாப்பிட மாட்டேன்னா அப்படி நீ என்னதான் சாப்பிட போறீங்க? உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்கள். எதை கேட்டாலும் தருவியா? கேட்டாலும் தர்றேன். இல்லன்னு சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். நான் சாப்பிடறத கேட்டா நிச்சயமா தருவேன். எதை கேட்டாலும் தரேன் சுவாமி. அப்படி என் கையில சத்தியம் பண்ணு. எதை கேட்டாலும் நான் வாங்கி தரேன் சுவாமி. சத்தியம். இந்த சிவபெருமா என்ன தெரியுமா சாப்பிடுவேன்? என்ன வேணும் சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். எனக்கு பிள்ளைக்கறி வேணுமாடா எனக்கு வந்து பிள்ளைக்கறி சாதம் செஞ்சு போட்டா தான் சாப்பிடுவேன். உங்களுக்கு பிள்ளைக்கறி வேணும்னு சொல்றீங்க, உங்களுக்கு பிள்ளைக்கறி நான் சமைச்சு போடுறேன் சாமி. பிள்ளைக்கறி வந்து சொன்ன உடனே நான் சமைச்சு போறேன்னு சொல்றேன். அந்த பிள்ளைக்கறி வந்து அந்த பிள்ளை எப்படி தெரியுமா இருக்கணும்? அவன் ஒரு தீக்கு ஒரு மகனா ஒருத்திக்கு ஒரு மகனா இருக்கணும். அவன் அழகு படைச்சவனா இருக்கணும். அவனை வெட்டி கைவேறு கால்வேறு தலைவேறு இப்படி தனித்தனியா சமைச்சு போட்டா இந்த சிவனடியார் சாப்பிடுவேன். ஒரு பிள்ளைக்கறி கொடுக்கணும், ஒரு பிள்ளை ஒருத்திக்கு ஒரு மகனா பிறந்திருக்கணும். அந்த மகனை கூட்டிட்டு வந்தா நான் வெட்டி உனக்கு சமைச்சு போடணும்னா எந்த தாயார் ஒத்துக்கிறாங்களா சாமி? போய் தூக்கிட்டு வந்துட்டா எப்படி இருப்பா? உன்னை தூக்கிட்டு யாமனுக்கு 7 பிள்ளை கொடுத்தாலும் குற்றாருக்கு ஒரு பிள்ளை தர மாட்டாங்க. ஏப்பா நீ உரியில வெண்ணெயை வச்சுக்கிட்டு ஊரு போறா நெய்யுக்காக ஏன் அலையிற? ஒண்ணுமே புரியலையே சாமி. ஒன்னாக தீரால இருக்கிறான அவனும் அழகு பரிந்தவனா இருக்குன்னு கேக்குறிய? உன் மகன் சீரால இருக்கிறான்ல, அவனை அறுத்து வெட்டி எனக்கு சாதமா சமைச்சு போட்டு நான் சாப்பிடுறேன். அப்படி என்னுடைய மகனை வெட்டி உங்களுக்கு சாதமா சமைத்து போட்டா நீ சாப்பிடுவீங்களா? இல்லன்னா இல்லன்னு சொல்லு, நான் போயிடுறேன். நான் சாப்பிடணும், நான் உங்களுக்கு சமையல் தானே வேணும், ஆனா கறி தானே வேணும். ஆனா அதுலயும் ஒரு கண்டிஷன். எப்படி? ஒன்னா போலவே இருக்கணும். மனைவியும் ஒரு நிலையா இருக்கணும்.
மனசுல எப்படி நீ வந்து பிள்ளைக்கறிய வெட்டி சாதம் சமைச்சு போறன்னு சொல்லிட்ட, அது போல உன் மனைவி மனமும் இருக்கணும், உன் மகனுடைய மனமும் இருக்கணும். அப்படி சாதம் சமைக்கல ஒரு துளி கண்ணு தண்ணி வந்து விழுந்தா கூட நான் அதை சாப்பிட மாட்டேன். நாங்க மன நிம்மதியா என்னோட மகனை 3 பேர் மனமும் ஒரே நிலையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்படியே ஆடு சாமி போய் சமைச்சு வச்சுட்டு உங்களை வந்து கூட்டிட்டு போறேன். அதுலயும் ஒரு கண்டிஷன், உச்சி பொழுது சாயங்காட்டியும் வந்தீங்கன்னா உன் அன்ன மரத்துல சாப்பிடுவேன், இல்லன்னா சாப்பிட மாட்டேன். சரி சாமி, நான் உடனே வரேன் சாமி. இன்னைக்கு சீக்கிரமா போயிட்டு சமைச்சு வச்சுட்டு அப்புறம் வந்து என்ன கூட்டிட்டு போறேன். அப்படியே ஆகட்டும்.